நீ இதை இப்போ பார்க்கிறாய் என்றால் உன் நேரம் வந்துவிட்டது. பிரபஞ்சத்தின் ரகசிய செய்தி. நீ இதை இப்போ பார்க்கிறாய் என்றால் இது சாதாரணமில்லை. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கிறது. ஆனா இந்த ஒரு வீடியோ மட்டும் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ சும்மா இதை ஓபன் பண்ணல. பிரபஞ்சம் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறது. இப்போ ஒரு நிமிடம், முதலில் ஒரு நிமிடம் உன் மூச்சை கவனிக்க. மெதுவாக மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. மீண்டும் உள்ளே இழு, வெளியே விடு. இப்போ உன் மனசை அமைதியாக வை. நீ எங்கே இருக்கிறாய், என்ன சூழ்நிலையில் இருக்கிறாய், அதெல்லாம் இப்போ முக்கியமில்லை. இந்த நிமிடம் மட்டும் முக்கியம். நீ இதை சும்மா பார்க்கவில்லை. இந்த வீடியோ உன்னிடம் வந்திருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. பிரபஞ்சம் உன்னிடம் பேசுகிறது. நீ கடந்த நாட்களில் அதிகமாக யோசித்திருக்கிறாய். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் சோகமாக இருந்திருக்கிறாய். உள்ளுக்குள் ஒரு கேள்வி, என்ன நடக்கப் போகுது? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உன்னிடம் வருகிறது. இந்த வார்த்தைகள் உன் மனசுக்கு நெருக்கமாக தோன்றினால் ஒரு நிமிடம், நன்றி பிரபஞ்சம், தேங்க்யூ யூனிவர்ஸ், கமெண்ட்ல எழுதிட்டு வா. அது ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு ஒப்புதல். நீ இந்த மாற்றத்துக்கு ரெடின்னு சொல்ற சிக்னல். நீ தனியா இல்ல. உன் ஒவ்வொரு உணர்வையும், உன் ஒவ்வொரு வலியையும் இந்த பிரபஞ்சம் உணர்கிறது. அதனால்தான் இன்று இந்த நேரத்தில் இந்த வீடியோ உன்னிடம் வந்திருக்கிறது. இது ஒரு வீடியோ இல்ல, இது ஒரு அழைப்பு, ஒரு அமைதியான அழைப்பு, ஒரு உள்ளுணர்வு. நீ இப்போ இருக்கிற நிலை அது முடிவில்லை, ஒரு விதை. மண்ணுக்குள் இருட்டில் இருக்கும்போது அது அழிந்து கொண்டிருக்கவில்லை, அது உருவாகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீயும், நீ அனுபவித்த வலி, நீ கடந்து வந்த பாதை, அதெல்லாம் வீணா போகவில்லை. நீ இதை இப்போ பார்க்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு திரும்ப போகிறது. நீ காத்திருந்த ஒரு மாற்றம் ஆரம்பமாக போகிறது. நீ டிசர்வ் பண்ணதெல்லாம் மெதுவாக உன்னிடம் வரப்போகிறது. ஆனா ஒரு விஷயம் மட்டும், அமைதி. அவசரம் வேண்டாம். ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் நடக்கும். இங்க வரைக்கும் அமைதியாக கேட்டிருந்தால் இந்த பயணம் உனக்காகத்தான். அதனால மெதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வை. இந்த மாதிரி வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ உன் மனசுக்குள் ஒரு அமைதி வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த அமைதியில்தான் பதில்கள் வரும். உன் நேரம் வந்துவிட்டது. இப்போ அமைதியாகவே கேள். மூச்சை மெதுவாக இழுத்து வெளியே விடு. உன் உள்ளே நடக்கிற மாற்றத்தை நீயே கவனிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். சில விஷயங்கள் சில நாட்களாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நீ கவனிச்சிருக்கியா? முன்னாடி முக்கியம்னு தோணிய விஷயங்கள் இப்போ அவ்வளவாக முக்கியமா தெரியல. சில மனிதர்கள் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பழைய நினைவுகள் மீண்டும் மேலே வர ஆரம்பிச்சிருக்கும். இது எல்லாம் ஒரு சாதாரண சம்பவம் இல்ல, இது ஒரு சுத்திகரிப்பு, கிளென்சிங். பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில் இடம் பிடிச்சிருந்த பழைய எனர்ஜியை வெளியே தள்ளுது, புதியதை வரவேற்க. நீ இத உணர ஆரம்பிச்சா, அதாவது நீ விழிக்க ஆரம்பிச்சிட்ட, இந்த வார்த்தைகள் உனக்கு உண்மையா தோணுது என்றால் மீண்டும் ஒரு முறை நன்றி பிரபஞ்சம் கமெண்ட் பண்ணு. அது ஒரு நன்றி மட்டும் இல்ல, அது ஒரு இணைப்பு. நீ கவனிச்சிருக்கியா? சில நேரங்களில் நீ தனியாக இருக்கும்போது ஒரு அமைதி, ஒரு அன்னோன் ஃபீலிங். அது என்ன தெரியுமா?
அது வழிகாட்டுதல். பிரபஞ்சம் சத்தமாக பேசாது, அது அமைதியில்தான் பேசும். அந்த அமைதியை நீ இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்க. அதனால்தான் இந்த வீடியோ உன்னிடம் வந்திருக்கிறது. நீ இதை இப்போ பார்க்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்கப் போகுது. உண்மை வெளிப்படும். நீ யாரை நம்பினாய்? எது உண்மை, எது பொய்? அனைத்தும் தெளிவாக தெரியும். சரியான பாதை தெரியும். நீ குழப்பத்துல இருந்த விஷயம் திடீர்னு கிளியர் ஆகும். உன் சக்தி உனக்கே தெரியும். நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்ப. ஆனா உன் உண்மையான பவர் இப்போ வெளிப்பட போகுது. ஆனா இந்த மாற்றம் வரும்போது சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பழையது உடையணும், புதியது உருவாகணும். நினைவில் வை, இது பனிஷ்மெண்ட் இல்லை, இது பிரிப்பரேஷன். உண்மை வெளிப்படும். நீ யாரை நம்பினாய்? எது உண்மை, எது பொய்? அனைத்தும் தெளிவாக தெரியும். சரியான பாதை தெரியும். நீ குழப்பத்துல இருந்த விஷயம் திடீர்னு கிளியர் ஆகும். உன் சக்தி உனக்கே தெரியும். நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்ப. ஆனா உன் உண்மையான பவர் இப்போ வெளிப்பட போகுது. ஆனா இந்த மாற்றம் வரும்போது சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பழையது உடையணும், புதியது உருவாகணும். நினைவில் வை, இது பனிஷ்மெண்ட் இல்லை, இது பிரிப்பரேஷன். உன்னை உயர்த்த, உன்னை தயார் பண்ணுது. இங்க வரைக்கும் நீ இதை உணர்ந்து கேட்டிருந்தால் இந்த சேனல் உனக்காகத்தான். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வை. இது ஒரு சாதாரண கண்டென்ட் இல்ல, இது ஒரு பயணம். நீ இப்போ ஒரு இடத்தில் நிற்கிற. ஒரு பக்கம் பழைய வாழ்க்கை, மற்றொரு பக்கம் புதிய பாதை. நீ எதை தேர்வு பண்றன்னு உன் வாழ்க்கை அதன்படி மாறும். ஆனா உன் உள்ளம் ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கு. நீ கேட்கணும். அதனால இப்போ மீண்டும் ஒரு முறை மூச்சை மெதுவாக இழுத்து வெளியே விட. உன் உள்ளத்தை கேள். நீ ரெடி? அடுத்த மாற்றத்துக்கு இப்போ அமைதியாக ஒரு நிமிடம் உன் கண்களை மெதுவாக மூடு. மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. மீண்டும் உள்ளே இழு, வெளியே விடு. இப்போ நீ மட்டும், உன் உள்ளமும் மட்டும். நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். நீ கடந்து வந்து. அதனால்தான் இன்று இந்த நிமிடத்தில் நீ இங்கே இருக்கிறாய். இது ஒரு சாதாரண நிலை இல்லை, இது ஒரு மாற்றத்தின் வாசல். நீ இப்போ ஒரு கதவுக்கு முன்னாடி நிற்கிறாய். அந்த கதவு உன் புதிய வாழ்க்கைக்கு செல்லும் கதவு. ஆனா அந்த கதவை திறக்க ஒரு விஷயம் மட்டும் தேவை. நம்பிக்கை. உன்மேல் நம்பிக்கை, உன் பாதையில் நம்பிக்கை, இந்த பிரபஞ்சத்தில் நம்பிக்கை. இப்போ உன் உள்ளத்துக்குள் மெதுவாக சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன். இப்போ உண்மையா ரெடின்னு உனக்கு தோன்றினால் கமெண்ட்ல நான் தயாராக இருக்கிறேன் அல்லது ஐ அம் ரெடி நீ எழுதிட்டு வா. அது ஒரு கமெண்ட் இல்ல, அது ஒரு தீர்மானம். இப்போ கேள், மிக முக்கியமான விஷயம். இனிவரும் நாட்களில் சில அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்கும். சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து போவாங்க, சிலர் புதிதாக வருவாங்க. சில வாய்ப்புகள் திடீர்னு திறக்கும். அதை நீ பயப்படாமல் ஏற்றுக்கொள். ஏன்னா அது உனக்காக தான் வருது. நீ தடுக்காத,
நீ தயங்காத, நீ முன்னேறி. பிரபஞ்சம் உன் பக்கம் இருக்கு. நினைவில் வை, நீ கேட்கும் விஷயங்கள் நீ நினைப்பதற்கு முன்பே உனக்காக அமைக்கப்படுது. ஆனா நீ ஓப்பனா இருக்கணும், நீ நம்பணும். இப்போ மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மனசுக்குள் பாரு. இப்போ நீ வேற மாதிரி ஃபீல் பண்ற. ஒரு கிளாரிட்டி, ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை. அதுதான் உன் புதிய ஆரம்பம். இந்த பயணம் உனக்கு உதவுது என்றால் இந்த சேனல் உன்னோட பாதை. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வை.